சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் போல பாக்கியம் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. மூத்த குமாரன் தகப்பனை பார்த்து சொல்லுவான், நீர் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லுவான். அப்போ தகப்பன் அவனுக்கு பதில் சொல்லுவார், என் மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையவைகள். என்னை கவர்ந்த ஒரு வசனம். அந்த ஒரு வசனத்துக்குள்ள 3 பிளஸ்ஸிங் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதாவது எனக்கு நீங்க ஒண்ணுமே செய்யல, ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கல அப்படின்னு சொல்றான் பாருங்க. அவனுக்கு ஆன்சர், அப்படியா, ஆட்டுக்குட்டியை கூட நான் கொடுக்கலையா? எங்க ஊர் பாஷையில் சொன்னா, நீ என்ன இப்படி கறிக்கு நெச்சாளா இருக்க, தோத்துறோம், ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கலன்ற. ஒன்று சொல்லட்டுமா? யூ ஆர் மை சன், ஐ ஆம் யுவர் ஃபாதர். நான் உனது தகப்பன். என்ன கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டால் நான் சொல்ற பதில், தேவன் எனது தகப்பன். சோலி முடிஞ்சு, தோத்துறான். இந்த ஒரு வார்த்தை போதுன்றேன், இந்த ஒரு பிளஸிங் போதுன்றேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் எனது தகப்பன். எங்க ஊர்ல, உங்களுக்கு அங்க எப்படின்னு தெரியல, இங்கே எப்படின்னு தெரியல, இந்த வார்டு மெம்பர்னு சொல்லுவாங்க. உள்ளாட்சி தேர்தல்கள்லாம் நடக்கும், கிராமங்கள்ல எல்லாம் நடக்கும். அப்போ வார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சின்ன ஏரியா. அதற்கு ஒரு எலெக்ஷன் நடந்து அதற்கு ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க. அவர் தான் வார்டு மெம்பர்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வார்டு மெம்பர் பையன், அவனை கையில் பிடிக்க முடியாது. அவன் ஒரு சைஸாக இருப்பான். அவன் வண்டி ஓட்டு போகிற ஸ்டைல்லாம் பார்த்தா வித்தியாசமாக இருக்கும். கூப்பிட்டு, யாரா நீ அப்படின்னு கேட்டா, எங்கள் அப்பா வார்டு மெம்பர் இல்லை அப்படிமா. ஓஹோ, பேர் என்னடா? கோவிந்தராஜ். நம்ம ஏரியாவில் ஒரு 10 வார்டு இருக்குடா, அதில் ஒரு மெம்பர் கூட கோவிந்தராஜ்னு கிடையாதடா அப்படின்னு சொன்னா ஒரு ஆன்சர் சொல்லுவான் பாருங்க, போன பேரில் இருந்தார்ல அப்படிமா. அப்படின்னா இப்போ ப்ரெசண்ட்ல இல்லை அவரு, எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் எம்பி மாதிரி எக்ஸ் வார்டு மெம்பருங்க. அப்போ எக்ஸ் வார்டு மெம்பர் வயலுக்கு அம்பிட்டு தில்லுனா, அவ்வளவு திமிருனா, எனது தகப்பன், எனது தகப்பன். அவர் எக்ஸ் வார்டு மெம்பரும் கிடையாது, வார்டு மெம்பரும் கிடையாது. அவர் வானத்தையும் பூமியும் மண்ட சராசரங்களையும் படைத்தவர். வானம் அவருடையது, பூமி அவருடையது, பொன் அவருடையது, வெள்ளி அவருடையது, உலகம் அவருடையது, உலகத்தின் குடிகள் அவருடையது, சகலமும் அவருடையது, அவரோ என்னுடையவர். என்ன ஒரு தில்லு தெரியுமா அந்த வார்த்தையை சொல்லும் போதே. அவர் எனது தகப்பன், நான் அவரது பிள்ளை. அதான் சொல்லுவார், என் மகனே, நீ என் மகன் பா. அது பிளஸ்ஸிங் இல்லையா உனக்கு? அப்புறம் தான் சொல்லுவாரு, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், நீ என் கூடவே இருக்கிற. அப்படின்னா நீ என்னோடு, நான் உன்னோடு. விட்டு விட்டு வருது, தோத்திரம். நீ என்னோடு, நான் உன்னோடு. வீட்டுக்காரர் நம்ம கூட இருக்கிறாரோ இல்லையோ, பெத்த பிள்ளைய நம்ம கூட இருக்கோ இல்லையோ, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்ம கூட இருக்கிறார்களோ இல்லையோ, சர்வ வல்லவர் எப்பொழுதும் என்னோடு. wherever I go, whatever I do, இம்மானுவேல், எப்பொழுதும் என்னோடு இருக்கிற கர்த்தர். அப்புறம் 3வது பிளஸிங்,
என்னுடையது எல்லாம் உன்னுடையது. அந்த 3 பாயிண்ட்லாம் வாய தோத்திரம் லாக் பண்ணுவார் அந்த மூத்த குமாரன் வாய. அப்போ ஒன்று தெரியுது, என்னதான் சீனியராக இருந்தாலும் விவரம் இல்லை பாருங்க. அதாவது நான் மூத்த குமாரனுக்கு சொல்கிறேன், தோத்திரம், என்னதான் சீனியராக இருந்தாலும் இருக்க வேண்டிய விவரம் இல்லை பாருங்க. அது ரொம்ப முக்கியம். இத்தனை வருஷ விசுவாசிங்கிறத விட இந்த அளவுக்கு அறிவில், அதாவது என் கர்த்தரை அறிகிற அறிவில் நான் வளர்ந்திருக்கிற விசுவாசிங்கிறதான் கெத்து. நல்ல பாயிண்டாக இருக்க, கெத்து. இல்லையா சொல்லுங்க. ஆமாம், குடும்பமாக வந்திருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமென். தோத்துறோம். நிறைய மீசைகளை காணும். தோத்துறோம். ஆமாம், ஒருவேளை நீங்கள் ஃப்ரான்ஸ் தேசத்தில் இருக்கிறீங்க, பிஸியான கண்ட்ரியில் இருக்கிறீங்க. இப்படி இடைப்பட்ட நாட்களில் நீங்கள் வர்றதே பெரிய விஷயம். குடும்பமாக வந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம், வராதவர்களுக்காகவும் ஸ்தோத்திரம். வேற என்ன சொல்கிறது, ஸ்தோத்திரம். வந்திருக்கிறீங்களே அதுக்காக நன்றி. ஏன்னா இன்றைக்கி குடும்ப ஆசீர்வாத கூட்டம்னால நான் அதை பேஸ் பண்ணி தான் ஆவியானவர் நம்ம கூட பேசுவார். ஆண்டவருக்கு குடும்பம்னா உயிருங்க. சிலர் குடும்பங்கள்லாம் கண்டுக்கிறதே இல்லை. ஆமாம், குடும்பம்லாம் சிலருக்கு பொருட்டே இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு அப்படி இல்லை. குடும்பம்னா அவருக்கு உசுறு. எந்த குடும்பத்தையும் அவர் நேசிக்கிறார். ஆமாம், திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது சங்கீதம், 115வது சங்கீதம். ஆமாம். ஓ, நான் பாட்டு பாடுவேன்னு வெயிட் பண்ணீங்களா? சரி சரி, பாப்பா அப்புறம் செகண்ட் செஷனில் பாடுவோம், கோச்சுக்கிறாதீங்க. சரி, வெரி குட். 115வது சங்கீதம் நான் வாசிக்கிறேன், உங்களை சிரமப்படுத்தவே மாட்டேன். ஆமாம், நீங்கள் நல்ல வார்த்தையை கேட்டிங்கன்னா போதும். 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் குடும்பங்களை நினைச்சிருக்கிறார். சிலருக்கெல்லாம் கல்யாணமானதே மறந்துடுது. நம்ம தான் சிலருக்கெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அண்ணே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுனே அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இங்கே எனக்கு தெரியாது, நான் இந்தியா எங்கள் ஊர் அதை கணக்கில் வச்சே சொல்கிறேன். ஆனால் ஒன்று தெரியும், வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு. தோத்திரம். எல்லா ஏரியாக்கள்லாம் இப்படி தான் இருக்கும்னு. தோத்திரம். சில எங்கள் ஊர்லெலாம் சில அண்ணம்மாருக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆனதே என்னஞ்சிருது, மறந்துடுது. சொல்ல வேண்டியதாக இருக்குது, அண்ணே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனே அப்படின்னு. சில அக்காமாருக்கெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது, அக்கா உங்களுக்கு கல்யாண வயசுலேயே ஒரு பொண்ணு இருக்குதுக்காலாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. கல்யாண வயசுலேயே உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குதுக்கா அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு வி ஆர் மேரீடு அப்படிங்கிறத நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஆமாம். ஆனால் ஆண்டவர் குடும்பங்களை நினைக்கிறவரா, நம்மை நினைக்கிறவர். இஸ்ரவேல் குடும்பத்தையும் நினைக்கிறாராம், ஆரோன் குடும்பத்தையும் நினைக்கிறார். ஆரோன் ஊழியக்காரர் குடும்பம்னு வச்சுக்கலாம், இஸ்ரவேல் தேவனை ஆராதிக்கிற விசுவாச பிள்ளைகள் குடும்பம்னு வச்சுக்கலாம். அவருக்கு நான் நேற்றே சொன்னேன் பாருங்க, அவருக்கு பட்சபாதம்லாம் கிடையாதுங்க, வித்தியாசமே பார்க்க மாட்டாருங்க. அவருக்கு சீனியரு ஜூனியரு அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். எல்லா குடும்பங்களையும் அவர் நேசிக்கிறார். அந்த குடும்பங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் நினைக்கிறதே ஆசீர்வதிக்கிறதுக்கு தான். இருக்கிறீங்களா? நிறைய பேர் ஆசீர்வாதம்னாலே என்ன நினச்சிக்கிறோம்னா, பொருளாதாரம், ஐஸ்வர்யம், நன்மைகள், பொருட்கள், வாகன வசதி, வீடு வாசல்,
இதனால் நம்ம நிரம்பி இருக்கணும், அதுதான் ஆசீர்வாதம் நம்ம நினச்சிக்கிறோம். இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதை தாண்டின ஒன்று தேவன் ஒவ்வொரு குடும்பத்தை குறித்தும் சித்தம் வச்சிருக்கிறாரு. நேற்று அந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். நம்மளை ஆசீர்வதிக்கிறதுல அவருக்கு ஒரு சுயநலங்க போச்சுரா. நம்மளை ஆசீர்வதிக்கிறதுல அவருக்கு ஒரு சுயநலம். அப்படி என்ன அவருக்கு சுயநலம் இருந்துற போது, அவருக்கு ஒரே ஒரு சுயநலம் தான், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணுங்கிற ஒரு பிறர் நலம். அதுதான் அவருக்குள் இருக்கிற சுயநலம். அவ்வளோதான். எல்லாரும் ஆண்டவர் பக்கம் திரும்பிடணும். பைபிள் சொல்றது ஒன்னே ஒன்று தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், 66 புத்தகம். 66 புத்தகமும் சொல்றது ஒரு விஷயம்தான். நீங்கள் என் ஜனம், நான் உங்கள் தேவன். தட்ஸ் ஆல். அதான் பைபிள். இதை சொல்றதுக்கு தான் சுற்றி 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 வருவார். பல உதாரணங்களை சொல்லுவார், பல காரியங்களை சொல்லுவார், நடந்ததெல்லாம் சொல்லுவார். இஸ்ரவேல் ஜனம் அவரை பாடாப்படுத்தினதை சொல்லுவார், இஸ்ரவேல் ஜனம் அடிமைப்பட்டு கிடந்ததை சொல்லுவார், விடுதலையாக்குனதை சொல்லுவார், எல்லாம் சொல்லுவார். ஆனால் நோக்கம் என்ன, ஒரு சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் என் ஜனம். ஐ ஆம் யுவர் காட், ஐ ஆம் யுவர் கிரியேட்டர். இதுதான் அவருடைய நோக்கம். இப்போ நம்மளை ஆசீர்வதிக்கணும். எதுக்குன்னு நினைக்கிறீங்க? நாம நல்லா இருக்கிறதுக்கு தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் நம்மளை ஆசீர்வதிக்கிறத பார்த்து 10 பேர் இவங்க ஆராதிக்கிற கர்த்தர் தான் இவங்க ஆசீர்வாதத்துக்கு காரணம் அப்படின்னு அவங்க அறியணும். சில சமயம்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நாமளே ஆச்சரியப்படுவோம், நம்மளை அப்படி ஆசீர்வதிப்பார். எப்படிரா நம்ம ஜெபமே பண்ணல, நம்மளை கண்டமானிக்கு ஆசீர்வதிக்கிறாரு அப்படிலாம் தோணும். ஏன் தெரியுமா? அதாவது நம்ம போய் சுவிசேஷம் சொல்லி, ஆண்டவரை பற்றி சொல்லி, சாட்சி சொல்லி 10 பேரை கர்த்தர் பக்கம் கொண்டு வருவோம்னு வெயிட் பண்ணுறாரு. அது சில சமயம் நடக்க மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ண முடியும்? நம்மளை தான் விலைக்கரையும் கொடுத்து வாங்கிட்டாரே, போட்டு தள்ளவும் முடியாது. ஏன்னா நம்ம மேலே ரொம்ப அன்பு வேறு அவருக்கு. அதுதான் அவருக்கு ப்ளஸ் ஆனுன்னு தெரில, அவருக்கு மைனஸ் ஆனுன்னு தெரில. தோத்தரம் நம்ம மேலே ஓவர் லவ். வேற என்னமோ ஆள் கிடைக்கலங்கிற மாதிரி நம்மளே சுற்றிட்டு கிடப்பார். சேட்டை பண்ணாலும் நம்மளை சுற்றுவார். இல்லைன்னா என்னை அனுமதிச்சா சொல்கிறேன், அனுமதிக்கலாட்டாலும் சொல்லுவேன், வாயில் வந்துட்டு இல்லையா சொல்லுங்க. இல்லைன்னா நம்ம பண்ணுற சேட்டுகளுக்கெல்லாம் எத்தனையோ முறை நம்மளை போட்டிருக்கணும். ஒரு முறை 2 முறை இல்லை, எத்தனையோ முறை நம்மளை போட்டிருக்கணும். ஆனால் போடலை, உசுரோடு வச்சிருக்கிறாரு. ஒன்றும் இல்லை சார், கொரோனாவிலேயாவது நம்மளை போட்டிருக்கணும், தோத்துறோம். அப்போ கூட நம்மளை போடலை. அதான் ஒரு கிருபை, அவர் இரக்கம். அப்போது நம்ம மூலம் 10 பேர் கர்த்தருக்குள்ளே வரணுங்கிறது அவருடைய நோக்கம். இன்னைக்கு நாம் கர்த்தரை அறிஞ்சிருக்கிறோம்னா எப்படி? நமக்காக யாரோ ஒருத்தர் பட்ட பிரயாசம், வடித்த கண்ணீர், ஜெபிச்ச ஜெபம். சுவிசேஷம் கேட்ட உடனேவா நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருப்போம்? நம்மளை பற்றி நமக்கு தெரியாது. எதிர்த்திருப்போம், சுவிசேஷம் சொன்னால முறைச்சிருப்போம், சிலர்லாம் அடிக்க கூட போயிருப்போம். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை விடலை. ஏன்னா நம்மளை ரட்சிக்கணுங்கிறதெல்லாம் இன்னைக்கு நேற்று போட்ட பிளான் கிடையாதுங்க. பிஃபோர் த கிரியேஷன் ஆஃப் யூனிவர்ஸ், உலக தோற்றத்துக்கு முன்னாலே அவர் மைண்டில் நம்மளை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஆனால் நம்மளை விடவே மாட்டார். அப்போ யாரோ ஒருத்தரை பயன்படுத்தித்தானே நம்மளை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தார். அப்போ நம்மளை பயன்படுத்தி ஒரு கூட்டத்தை, சில ஆயிரங்களை, ஏன் சில லட்சங்களை கர்த்தர் பக்கம் கொண்டு வருவதுதான் அவருடைய சித்தம்.
மோசே குடும்பத்துக்கு அழைப்பு அவன் 80 வயசுல இருக்கும்போது அவனை தேடி போகுது. when he was 80. மீதியான் தேசத்தில் அவன் இருக்கும்போது எரிகிற முச்செடி புதரின் நடுவில் இருந்து தேவனுடைய சத்தம் மோசே சந்திக்குது. when he was 80, 80 வயசுல. வயசெல்லாம் ஆண்டவருக்கு மேட்டரே கிடையாது. இத்தனை வயசாயிடுச்சு நான் உன்னை விட்டுருவேன் அப்படிலாம் கிடையாது. அவர் தன் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு 100 வயசு கிழவன் ஆபிரகாமையும் தேடுவார், 90 வயசு கிழவி சாராளையும் துரத்துவார். என்ன பேச்ச காணோம்? இவருக்கு சரணம் செத்து போச்சு, அம்மாவுக்கு கர்ப்பம் செத்து போச்சு. ரெண்டுமே அவுட் ஆஃப் ஆர்டர். ஆனால் அவங்க 2 பேரையும் தான் துரத்தி தூக்குறாரு. ஏன்னா அது அவருடைய பிளான். நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி தான் செயல்படணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. அன்று ஒரு சிலர் மட்டும் ஆமேன்னு சொல்றாங்கப்பா. இப்ப எல்லாரும் சொல்றாங்க விட்டுருங்கப்பா. நீங்களும் நானும் யோசிக்கிற மாதிரி தான் நம்மளை ஆசீர்வதிக்கணும், நம்மளை நடத்தணும், நம்மளை பயன்படுத்தணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. நம்ம யோசிக்கிறத விட பெருசா நம்மளை நடத்துறதும் நம்மளை பயன்படுத்துறதும் தான் தேவ திட்டம். ஆமென். அப்போ சில சமயம் நம்ம மூலமா வேலை நடக்கலன்னு உடனே என்ன பண்றாரு, கண்டமானிக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. சக்கு புக்குன்னு ஆசீர்வதிக்கிறாரா? இந்த ஆசீர்வாதத்தை பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்கறான். என்னடா இந்த அண்ணனையும் அக்காவையும் குடும்பத்தையும் பயங்கரமா ஆசீர்வாதம் வருது, நமக்கு தெரியாதா? அவங்க சர்ச்சுக்கு போறாங்க, அவங்க ஏசுனாரை கும்பிடுறாங்க, அவங்க கும்பிடுற ஆண்டவர் தான் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். அவங்க நமக்கு சொல்லலாட்டாலும் அதான உண்மை. அவனா சொல்றான், அவனா ஃபிக்ஸ் பண்றான், அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, அவங்க வாயை விட்டு சொல்லலாட்டாலும் நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல. அவங்க பைபிளை தூக்கிட்டு போறாங்கல்ல, அதுதான் காரணம். அவங்க நம்மளை கூப்பிடலாட்டாலும் பரவாயில்ல, அந்த இயேசுவை நம்ம தேடி போவோங்கிற எண்ணம் அவனுக்கு வரட்டுங்கிறதுக்காகவே கர்த்தர் நம்மளை பல சமயங்கள் ஆசீர்வதிக்கிறார். என்னைக்காவும் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறது தான். 24:1 எண்ணாமத்துல இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆபிரகாமை பார்த்து ஆதியாகமம் 12:2 சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய். இப்ப நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்ன்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? பழைய வீடு நான் சொல்ற மாதிரி தான். பொருளாதாரத்தில் வீடு வாசல் நகை நட்டு இப்படி நம்ம ஆசீர்வாதமா இருப்போம், பொருள் சம்பத்து ஆசீர்வாதமாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். அது ஒரு கோணம். ஆனால் தோத்திரம் இங்கிலீஷ் பைபிளில் சொல்லுது, யூ ஷால் பி a blessing. நீ பிறருக்கு, தேசத்துக்கு, ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதுதான் அந்த வசனத்தினுடைய முழு அர்த்தம். நீ ஆசீர்வாதமா இருப்பன்னா நமக்கு ஏதோ தேவைகள் சந்திக்கப்படுது, அது இல்லை. நீ பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். எந்த கோணத்திலும் நம்ம மூலம் ஒரு திரள் ஜனக்கூட்டம் தேவன் பக்கம் திரும்பணுங்கிற ஒன்றே ஒன்றுதான் நம்ம எல்லா குடும்பத்தை குறித்தும் தேவன் வைத்திருக்கிற மகிமையான திட்டம். இதை தாண்டி வேற எதுவும் அவருக்கு கிடையாது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய இந்த மகிமையான திட்டத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பங்கு வச்சிருக்கிறார். பைபிளில் நீங்க பாருங்க, நோவா குடும்பம், ஆபிரகாம் குடும்பம், ஈசாக் குடும்பம், இப்படி குடும்பமா தான் பைபிளில் நம்ம பார்க்குறோம். மோசே குடும்பம், யோசுவா குடும்பம், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போ அப்படி சொல்றார் யோசுவா. அப்ப குடும்பங்களை கர்த்தர்
முன்குறிச்சு குடும்பங்களை, தன் சொந்த குடும்பத்தை நடத்தாதவன் எப்படி சபையை நடத்த முடியும் அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு. அப்போ அவருடைய ஊழியத்தில், அவருடைய திட்டத்தில் முழு குடும்பத்திற்கும் என்ன இருக்கு? பங்கு இருக்கு. நான் மட்டும் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு கணவர் மனைவியை வீட்டில் விட்டுட்டு புருஷன் மட்டும் வர்றதில்லை கோயிலுக்கு. குடும்பமாக கத்தரை தேடுறதா இருக்கட்டும், ஜெபிக்கிறதா கத்தரை தேடுறது குடும்பமாக, தோத்திரம் ஊழியம் செய்கிறதா இருக்கட்டும் குடும்பமாக, பைபிள் படிக்கிறதா இருக்கட்டும் குடும்பமாக, ஆத்தும ஆதாயம் செய்கிறதா இருக்கட்டும் குடும்பமாக, எல்லா குடும்பங்களுக்கும் தேவ திட்டத்தில் மிகப்பெரிய பங்கை சர்வ வல்லவர் வைத்திருக்கிறார். அதனால தான் இந்த குடும்பங்களில் அவர் எப்பொழுதுமே கவனம் உள்ளவராக இருக்கார். நீயும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் பேழைக்குள்ள என்ன செய்யுங்கள்? பிரவேசியுங்கள். ஒரு பேழை செய்கிற விஷயமா இருக்கட்டும், அதில் நோவாவுக்கும் பங்கு இருந்துச்சு, அவர் மனைவிக்கும் பங்கு இருந்துச்சு, அவருடைய பிள்ளைகளுக்கும் பங்கு இருந்துச்சு, மருமக்களுக்கும் பங்கு இருந்துச்சு. அப்போ தேவனை பொறுத்தளவுக்கு நம்முடைய குடும்பங்கள் முக்கியம் 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 முக்கியம். ஆனால் இன்னைக்கு திருமண வாழ்க்கை உலகத்தில் வித்தியாசமாக பேசப்படுது, தமாஷா பேசப்படுது. குடும்பத்துக்குள்ளே போயிட்டா, கல்யாணம் பண்ணிட்டா என்னமோ ஒரு சிறையிருப்புக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி குடும்பமெல்லாம் சித்தரிக்கப்படுது. இப்படி சொல்லுவாங்க, இந்த கல்யாணம் பண்ணாத குரூப்பெல்லாம் திருமணங்கிறது ஒரு கோட்டை மாதிரியான். அந்த கல்யாணம் பண்ணாதவங்கெல்லாம் எப்படா அந்த கோட்டைக்குள்ளே பாய்வோம், அந்த கோட்டைக்குள்ளே போவோம்னு வெயிட்டிங்கில் இருப்பாங்களாம். ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பு கிடைக்குமாடா இந்த கோட்டையை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு அப்படின்னு யோசிப்பாங்களாம். இருக்கீங்களா? இன்னொரு ஊழியக்காரர் அன்னைக்கு தமாஷா ஒரு ஸ்டோரி சொன்னார். ஆமாம், ஒரு மனுஷன் நடந்து போய்கிட்டே இருக்கானா, திடீர்னு நெல் அப்படின்னு ஒரு சத்தம் கட்டிச்சான். நின்றுட்டானா, மட்டார்னு அவனுக்கு முன்னால் ஒரு பாறாங்கல், பெரிய கல் உழுகுதான். இந்த சத்தம் நம்மளை காப்பாத்திருச்சேடா அப்படின்னு அந்த சத்தத்துக்கு நன்றி சொன்னான். இன்னொரு நாள் போயிட்டு இருக்கிறானா, நெல் அப்படின்னு ஒரு சத்தம் வச்சா நின்றுட்டானா. ஒரு அம்பு குறுக்க போகுதான். பார்த்தா அங்கிட்டு இருந்து ஒரு வேடன் விட்டுருக்கிறான். அது போய் இவனை தாண்டி ஒரு மானை போய் குத்தி இருக்குது. இவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தான்னா இவன் இடுப்பை சொருவிட்டு போயிருந்திருக்கும். அப்போவும் அந்த நெல்லுங்கிற சத்தம் அவனை காப்பாத்திருக்கு. இன்னொரு முறை அதே மாதிரி போயிருக்கிறான் காட்டுக்குள்ள, ஒரு சிங்கம் குறுக்க வந்திருக்கு. நில்லுங்கிற சத்தம் கேட்டு நின்றுட்டான். சிங்கம் அவனை தாண்டி போயிருச்சு. அப்பத்தான் அவன் ஒரு கேள்வி கேட்டானா, கடவுளே, கண்டிப்பா நீ தான் பேசுறன்னு நினைக்கிறேன். நில்லு நில்லுன்னு சொல்லி ஒவ்வொரு ஆபத்திலையும் என்னை காப்பாத்துறியே, உனக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், எனக்கு ஒரு கேள்வி, எனக்கு ஒரு சந்தேகம். என் கல்யாண நாள் அன்னைக்கு நீ எங்கே போயிருந்தான்னு கேட்டேன். என் கல்யாண நாள் அன்னைக்கு நீ எங்கே போயிருந்த? அன்னைக்கு ஒரு வார்த்தை நில்லுன்னு சொல்லியிருந்தீனா நான் லைஃப் லாங்கா ரசிப்பேன், எஸ்கேப் ஆயிருப்பேனே, சந்தோஷப்பட்டிருப்பேனே அப்படி நானா. ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. குடும்பமாக இருக்கணும், இணைஞ்சு இருக்கணும், கணவன் மனைவியாக இருக்கணும், அவங்க ரெண்டு பேரும் ஒரே சரீரம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஏன்னா அவர் திட்டம் இந்த பூமியில் நிறைவேறணும்னா அதில் ரெண்டு பேருக்குமே சரிசமமான பங்கு இருக்கு. மேசியா இருக்கிறதுனால இவங்க என்னமோ பெருசு அப்படின்னும், பெண்ணா இருக்கிறதுனால அவங்க என்னமோ குறைஞ்சது அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு சாதமாக தானே பேசுகிறேன், நீங்கள் ஒரு ஆமேன்னு சொல்லலாம்ல. அல்லேலூயா. அவர் அதான் சொல்றாரு, ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, அவர் சமமா பார்க்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் இஸ்ரவேல் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார், ஆரோன் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் சொல்லணும் சமானம் இல்லாம? சம்பாத்தி இருந்து என்ன பிரயோஜனம்?
பணம் இருந்து என்ன பிரயோஜனம், சொந்தமாக வீடு இருந்து என்ன பிரயோஜனம், கார் இருந்து என்ன பிரயோஜனம்? கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அன்பு, குடும்பத்துக்குள்ள ஒரு ஒருமனம், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஐக்கியம், அது இல்லைன்னா இம்புட்டு இருந்து என்ன சார் பிரயோஜனம்? குடும்பத்தில் கவனம் செலுத்தாமல், குடும்ப உறவில் அன்பை கவனம் செலுத்தாமல், பணம் 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 பணம்னு கவனம் செலுத்திட்டா போதுமா? மூளை இல்லாதவன். அல்லேலூயா. ஆமாம், நம்ம யாரையோ தானே சொல்கிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பத்தை கவனிக்காம, குடும்பத்தில் இருக்கிற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம சம்பாதிச்சு யாருக்கு சம்பாதிக்கிறோம்? யாருக்கு சம்பாதிக்கிறோம்? குடும்பத்துக்கு தானே சம்பாதிக்கிறோம். மனைவிக்காக சம்பாதிக்கிறோம், பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கிறோம், குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்காக சம்பாதிக்கிறோம். வெளியில் சம்பாதிக்க போனால் நிம்மதியாக இருக்கு பாஸ்டர், வீட்டுக்குள்ளே வந்தால் ஆத்தாடி வள்ளு லொள்ளு தோத்துறோம். வீட்டில் சமானமே இருக்க முடியல, ஆனால் வெளியில் போயிட்டா சந்தோஷம். அது இல்லை, வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருந்துட்டா போதும், மற்றதெல்லாம் நம்மளை தேடி வரும். ஒரு கணவனும் மனைவியும் தேவ பிரசன்னத்தில் கரம் கோர்த்து நின்னுட்டா போதும். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான். நீங்கள் ஒருமனப்பட்டு என்னை நோக்கி என்ன கேட்கிறீர்களோ, ஒரு மனம் உள்ளவர்களாய் நீங்கள் எதை ஜெபிக்கிறீர்களோ அதை நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். கணவனும் மனைவியும் ஒரு மனமா கரம் பிடிச்சு நின்னுட்டோம் ஏசரத்தஞ்சயா, எந்த ஆசீர்வாதத்தையும் தூக்கிடலாம், எந்த பிரச்சனையும் பார்த்துடலாம், எந்த எதிரியும் ஜெயிச்சிடலாம். குடும்பம் முக்கியம். கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்னைக்கு தோத்திரம் இங்க எப்படின்னு தெரியல, இந்திய தேசத்துல பிரிவினை, விவாகரத்து, ஏகப்பட்ட குடும்பங்கள். பாஸ்ட்மார் குடும்பங்களுக்குள்ள ஒரு மனம் இல்லை, சர்வசாதாரணமாய் போச்சு. இன்னைக்கு விவாகரத்தெல்லாம் சர்வசாதாரணமாய் போச்சு. ஒரு ஆளுக்கு 2 3 அப்படிலாம். நான் இந்தியாவே அப்படி சொல்லுவேன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன சொல்றது, கலாச்சாரம் எல்லாம் மாறி போச்சு. கேட்டா எங்க ஊர்ல வெஸ்டர்ன் கல்ச்சர்ன்றான். அப்படியெல்லாம் பைபிள் சொல்லல. பைபிளுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு. நீங்க பொறுமையா கூட ஆமேன்னு சொல்லலாம். நான் சொல்றது சரிதானா இல்லையானா ஆராய்ச்சி பண்ணி, ஆமா அடுத்த வாரம் தான் நான் ஊருக்கு போவேன், அப்ப கூட நீங்க ஆமேன்னு சொல்லலாம். பைபிளுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு சார். இந்த ஜெனரேஷனுக்கு அதான் பைபிள். ஒருவேளை அப்பா வருக பிந்தும்னா இதுக்கப்புறம் ஒரு 70 ஜெனரேஷன் வந்தா கூட அதான் சார் பைபிள், அதான் சார் சத்தியம். அப்பப்பெல்லாம் அதை மாறாது, அதை மாற்றவும் முடியாது. கொன்றுவார் கொதவளை நெரிச்சு மாற்றணும்னு நினைக்கிறவன அல்ல சொல்லுங்க. அப்போ என்ன பேச காணோம்? அதாவது பில்டிங்க்கு மேல கலரை வேணா அப்பப்ப மாத்திக்கலாம், பெயிண்ட்டை வேணா அப்பப்ப மாத்திக்கலாம், ஆனா அஸ்திவாரத்தை மாற்ற முடியாது சார். சத்தியம்னா சத்தியம் தான், உபதேசம்னா உபதேசம் தான். பழைய ஏற்பாட்டில் 1-2 இடத்துல தாவீதுக்கு யாக்கோபுக்கு அப்படிலாம் இருந்தாகன்னு இருக்கு அல்லையா சொல்லுங்க. யாக்கோபுக்கு இருந்தாங்கன்னா இருக்கணுங்கிறது தேவ திட்டமாக இருந்துச்சு, அதனால இருந்தாங்க. ஏன்னா 12 கோத்திரம் வரணும், 12 கோத்திரமும் ஒரே லேயாள் மூலமாக அவுட்புட் பண்ணியிருந்திருக்கலாம் அல்லையா சொல்லுங்க. அவர் தோத்திரம் 4 டிக்கெட்டை வச்சு அவுட்புட் பண்ணுறாரு, அது அவர் திட்டமாக இருந்துச்சு. அதுக்காக யாக்கோபு அப்படி இருந்தார் அப்படின்னா நீ யாக்கோபா? கோத்திரமெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி ஏதாவது பிளான் பண்ணா ஆத்திரம் தான் வரும். ஏசுறதஞ்சயம் ஒரே மனைவியுடைய புருஷன் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது புதிய ஏற்பாட்டில். ஒரு விசுவாசி, ஒரு கண்காணி, கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரை ஆராதிக்கிறவன், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன், தோத்திரம் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டியவன் ஒரே மனைவியுடைய புருஷன். மனைவிக்கும் அதுதான்.
இப்ப எல்லாம் நீங்க ஒன்ன பார்த்தா நான் ரெண்ட பார்க்க என்னன்றேன். இடுப்ப திருகினார்னா தெரியும் ஏசுரத்தன் ஜெயம். நான் பொதுவா பேசுறேன், நீங்க சீரியஸ் ஆகக்கூடாது. சீரியஸ் ஆனீங்கன்னா எனக்கு என்ன தோணும்னா, கரெக்டா பேசுறேன் போலடா, பார்ட்டி இங்கேயும் இருக்கும் போலடா, அதனால தான்டா டக்குன்னு முகம் மாறுது அப்படின்னு எனக்கு ஒரு எனர்ஜி ஆகும். இன்னும் கொஞ்சம் வெயிட்டா பேசுவேன். கேஷுவலாகவே கேட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. எல்லாம் சொல்லி கொடுத்து பேசுகிறோம் பாருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. சில சமயம் நம்மளை குத்துறமா இருந்தா கூட பிரைஸ் லார்ட், ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே கேட்டுட்டா பிரச்சனை இல்லை. டக்குன்னு முகம் மாறுதுன்னா, ஓ பாயிண்ட் டச்சிங் டோய் அப்படின்னு தோணும். ஹல்லேலூயாவா. என்ன ஐரோப்பாக்குன்னு வேற பைபிளா, ஆசியாவுக்குன்னு வேற பைபிளா, இல்லை வேற இயேசு கிறிஸ்துவா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஆமெனா. நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமான குடும்பம். நம்மளை ஆசீர்வதிக்கிறது நாம அவருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு தான். இன்னைக்கு ஒரு குடும்பத்தை உங்களுக்கு முன்னால உதாரணமா வச்சு சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். யோசேப்பு குடும்பம், தோத்திரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவங்கள் தான் யோசேப்பின் சம்பவங்கள். ஆதியாமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம், தோத்திரம், 45வது வசனத்தில் யோசேப்புக்கு மேரேஜ் ஆகுது. தோத்திரம், நான் படிக்கிற அந்த வசனத்தை, 41வது அதிகாரம் 45வது வசனம். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான் என்று வாசிக்கிறோம். யோசேப்பினுடைய பழைய ஸ்டோரியெல்லாம் நமக்கு தெரியும். தோதரம் ரொம்ப பாடுகளை, ரொம்ப கஷ்டத்தை கடந்து வந்தவர். கிட்டத்தட்ட ஒரு கட்டத்துல எல்லாம் இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதே அர்த்தமில்லாததா இருக்க அப்படின்னு கூட நினைச்சிருப்பாரு. ஏன்னா உபத்திரவத்துக்கு மேல உபத்திரவம், அடிகளுக்கு மேல அடி, தோத்திரம், வேதனைக்கு மேல வேதனை. அப்படித்தான் அவர் லைஃப் இருந்துச்சு. நல்லா இருந்தவர் தான் சின்ன வயசுல. என்னைக்கு சொப்பனம் பார்த்தாரோ அன்னைக்கே சோலி முடிஞ்சு. இருக்கீங்களா? 37ஆம் அதிகாரத்தில் நம்ம யோசேப்பினுடைய ஆரம்பகால சரித்திரத்தை படிக்கிறோம். அப்பாவுக்கு ரொம்ப பிரியமானவன் தான். சகோதரருடைய துன்மார்க்கத்தோட கலவாதவன், இசையாதவன், கர்த்தருக்கும் பிரியமானவன். அதனால ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். அந்த குடும்பத்தில் அவனுக்கு 7ஆம் வசனத்தில் ஒரு சொப்பனம், 9ஆம் வசனத்தில் ஒரு சொப்பனம். இந்த 2 சொப்பனமுமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தத்தை உடையது தான். இது தேவன் யோசேப்பை குறித்து வைத்திருந்த திட்டம். அந்த திட்டத்தை யோசேப்புக்கு தேவன் என்ன செய்றாரு? வெளிப்படுத்துறாரு. ஒரு தரிசனமா அதை அவனுக்கு கொடுக்கிறாரு. இந்த தரிசனம் வந்த நாள்ல இருந்த அவனுக்கு பிரச்சனை தொடங்குது. இருக்கீங்களா? நிறைய டைம் நம்ம நினைச்சுக்கிறோம், ஆண்டவருக்குள்ள வந்துட்டா, சர்ச்சுக்குள்ள வந்துட்டா, ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டா இனிமே பிரச்சனையே வராது, இனிமே எந்த ஆபத்துமே இருக்காது, எந்த சங்கடமுமே இருக்காதுன்னு. யார் சொன்னா? ஏசுரத்தன் ஜெயம். அவருடைய திட்டத்தில் இல்லாத நபர்களுக்கு தொல்லை இருக்காது. அவருடைய திட்டத்தை கேரி பண்ற ஆட்களுக்கு, தரிசனத்தை சுமக்கிற ஆட்களுக்கு, அவர் சித்தத்திற்கென்று முன்குறிக்கப்பட்ட நபர்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த பிரச்சனை தோத்து போயிருமே ஒழிய, பிரச்சனை ஒரு நாளும் தரிசனத்திற்குரியவனை ஜெயிக்காது. நான் அடிக்கடி சொல்லுவேன், தரிசனமும் சாகாது, தரிசனம் உள்ளவனையும் சாக விடாது. திரும்ப ஒருக்கா கூட பதிவு செய்ய விரும்புகிறேன். தரிசனமும் சாகாது, தரிசனம் உள்ளவனையும் சாக விடாது. ஏன்னா அந்த தரிசனம் தேவனிடத்தில் இருந்து வருது. தேவன் அதை நமக்கு தர்றாரு.
12 பேர் இந்த வீட்டில் ஒருத்தனுக்கு மட்டும் தரிசனம் வருதுன்னா அப்ப மற்ற 11 பேரை விட அவன் சூப்பர் தானே. அந்த தரிசனம் நிறைவேறதுக்குன்னு சில பாடுகள், சில பாதைகள், சில போராட்டங்களை நம்ம கடந்து தான் போய் ஆகணும். அவரே சும்மா போல சொல்லிட்டு தான் போனாரு. பச்சை மரத்துக்கு இந்த பாடுனா பட்டை மரத்துக்கு என்ன பாடோ உங்களை விட மாட்டாங்கடான்ட்டு தான் போனார். இல்லையா சொல்லுங்க. எந்த அளவுக்கு பாடுகளோ அந்த அளவுக்கு மகிமை. பாடுகள் இல்லாமல் மகிமை இல்லை. அதை தெளிவா தேவ ஜனம் புரிஞ்சுக்கணும். கட்டில் மெத்தை படுக்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. முள்ளுகளுக்குள் ரோஜா கிறிஸ்தவ வாழ்க்கை. ரோஜா தான், பட் கைக்கு வரணும்னா 4 முள்ளு குத்தும், 7 முள்ளு கிழிக்கும். அல்லே சொல்லுங்க. குத்தாம எடுத்துடலாம்னா கூட அந்நேரம் ஒரு காத்தடிக்கும். தோத்துறோம் இருக்கீங்களா? அந்த முள்ளு வந்து கிராஸ் பண்ணிட்டு தான் போகும். தோத்துறோம். ஆனா ஒண்ணு, அவன் 2 தோத்துறோம். ஆனா ஒண்ணு, ரோஸ் கைக்கு கண்டிப்பா வரும். தரிசனம் கண்டிப்பா நிறைவேறும். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க பாருங்க. நோவா குடும்பமா இருக்கட்டும், ஒரு தரிசனம். பேழையை உண்டு பண்ணணும், அது அவங்களுக்கான தரிசனம். ஆபிரகாம் குடும்பமா இருக்கட்டும், ஒரு தரிசனம். ஈசாக்குங்கிற சந்ததி இந்த பூமிக்கு வரணும். மோசே குடும்பத்துக்கு ஒரு தரிசனம். கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் அவர்கள் மூலம் ரட்சிக்கப்படணும். யோசுவா குடும்பத்துக்கு ஒரு தரிசனம். 31 ராஜாக்களை வீழ்த்தி தேசத்திற்கு அந்த கோத்திரங்களுக்கு அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கணும். அது யோசுவா குடும்பத்துக்கான தரிசனம். யோசேப்பு குடும்பத்துக்கு ஒரு தரிசனம். அது அவர் வாலிபனா இருந்தப்பவே வந்துட்டு, அவர் இளைஞனா இருக்கிறப்பவே வந்துட்டு. என்ன தரிசனம்? பெரிய ஒரு பஞ்சகாலம் வரப்போது. அந்த பஞ்சகாலத்தில் தேவ ஜனம் யோசேப்பின் மூலம் பாதுகாக்கப்படணும். தம்முடைய ஜனம் பாதுகாக்கப்படணும். அதுக்கு தான் யோசேப்பையும் யோசேப்பு குடும்பத்தையும் தேவன் தெரிந்து கொள்றாரு. யோசேப்பை ஆசீர்வதிப்பாரு. யோசேப்பை ராஜாவுக்கு அடுத்த சீட்ல சிங்காசனத்துல உட்கார வைப்பாரு. யோசேப்புக்கு அதிகாரத்தை கொடுப்பாரு, மேன்மையை கொடுப்பாரு. அது எல்லாமே யோசேப்பு திங்கிறதுக்காக இல்லை, யோசேப்பு என்ஜாய் பண்றதுக்காக இல்லை, கட்டில் மெத்த படுக்கையில் படுத்துக்கிட்டு காலாட்டிக்கிட்டு உட்கார்றதுக்காக இல்லை. நிறைய டைம் ஆசீர்வாதம் வரும்போது ரிசீவ் ரிசீவ் ரிசீவ், வாங்கி போடு வாங்கி போடு வாங்கி போடு அப்படின்னே இருக்கும். வாங்கி போடுறதுக்கு இல்லை, ரிசீவ் ரிசீவ்னு வாங்கி எம்பிட்டு தான் உள்ள போட வயிறு வெடிச்சு செத்து போயிட்டா. உங்களுக்கு ஏதோ ஒன்றை கொடுக்குறாருன்னா உங்க மூலமா ஏதோ ஒன்றை பரலோகம் எதிர்பார்க்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு நிறைய வருதுன்னா நீங்க தேவ திட்டத்துல முக்கியமான ஒரு நபர்னு அர்த்தம். உங்களுக்கு கிருபைகளை, வரங்களை, அபிஷேகத்தை, ஐஸ்வர்யத்தை, ஞானத்தை, வல்லமையை, ஸ்தானத்தை, உயர்வை, சிங்காசனத்தை, மேன்மையை, பதவியை, பட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார்னா உங்க மூலமா உலகத்துல ஏதோ ஒண்ணு மகிமையா தேவ ராஜ்யத்துக்காக நடக்க போகுதுன்னு அர்த்தம். சும்மா பேங்க்ல அக்கவுண்ட்ல போட்டு 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 வைக்கிறதுக்கு கர்த்தர் கொடுக்கலீங்கோ, அதுக்கு இல்லைங்கோ. தேவ பிள்ளைகள் அதற்கு இல்லைங்கோ. புரிஞ்சுக்கோங்கோ. ஒன்லி ரிசீவர் ரிசீவர் ரிசீவர், அவங்க தேவ பிள்ளையே இல்லைங்கோ. ஆமேனா? யோசேப்புக்கு ஒரு மேன்மையை கொடுக்கிறாரு. அது எதுக்கு? அவன் மூலமா எகிப்து ஆசீர்வதிக்கப்படணும், பார்வோன் ஆசீர்வதிக்கப்படணும், பார்வோன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாத்தையும் விட மேல அவருடைய ஜனம் இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்படணும். இஸ்ரவேல் அந்த பஞ்சத்தில் பாதுகாக்கப்படணும். அதுக்கு தான் யோசேப்புக்கு அந்த தரிசனம். இருக்கீங்களா? வாலிபனா இருக்கும் போதே கொடுத்துட்டார். ஏன் அவனை அப்படியே வச்சு அந்த தரிசனத்தை நிறைவேற்றி இருக்கலாமே? ஆஹா, அவன் தரிசனம் நிறைவேறதுக்கு அவனுக்கு சப்போர்ட்டா, அவனுக்கு பலனா
அவனுக்கு துணையா ஒரு நபர் இருக்கணும்னு சொல்லி எகிப்து தேசத்தில் வச்சு அவனுக்கு ஒரு பெண்ணை துணைவியா மனைவியா கொடுக்குறாரு. அவ பேர் தான் ஆஸ்நாத். நாத்து ஆஸ்நாத். அப்போ ஒன்று நிச்சயம், தேவை பிள்ளைகளுக்கு கல்யாணம் கன்ஃபார்மு. அல்லையா சொல்லுங்க. அப்போ நீங்கள் ஒருவேளை ஏதாகிலும் பிரதிஷ்டை பண்ணி தோத்திரம் வாழணும்னு நினச்சிங்கன்னா விதிவிலக்கு சாமி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு கல்யாண ஆசீர்வாதம் கன்ஃபார்மு. இப்போ யோசேப்புக்கு வருவோமே, எனக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா அப்படித்தான் நினச்சிருப்பான். எனக்கெல்லாம் பொண்ணு கொடுப்பாங்களா அப்படித்தான் நினச்சிருப்பான். எவன் கொடுப்பான்? நாமளே டீல் பண்ணுவோம். தோத்திரம். அவனுக்கு எவன் பொண்ணு கொடுப்பான்? அவன் எகிப்தில் இருக்கிறான், இவன் எபிரேயன். அன்றைக்கு எபிரேயர்கள் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள், வாய்ப்பில்லை. ரெண்டாவது, இவன் சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு கைதி, வாய்ப்பில்லை. மூணாவது, அவன் எதுக்கு இருக்கிறான்? போத்திபாரு மனைவி விஷயத்தில் குற்றம் சாட்டப்பட்டு அவன் ஒரு பெரிய குற்றவாளியா எகிப்து ஃபுல்லா அறியப்பட்டவன். ஆக எந்த கோணத்திலையுமே அவனுக்கு பொண்ணு கொடுக்க வாய்ப்பில்லை, அவனுக்கு கல்யாணம் நடக்க வாய்ப்பில்லை. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருந்த ஒருத்தனுக்கு தான் பொண்ணு கொடுத்தாங்கோ, கல்யாணம் நடந்துச்சுங்கோ. ஏன்? பார்வோன் தலைமையிலே நடந்துச்சுங்கோ. உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக கர்த்தர் சொல்கிறாரு, ஒருவேளை யாருக்காகிலும் திருமண ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறது உண்டானால் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு உங்களுக்கு பதில் வருகிறது. திருமண ஆசீர்வாதம் கன்ஃபார்ம். அவர் ஏற்ற துணையை தருகிறவர், கண்டிப்பா தருவார், நிச்சயம் தருவார். ஆமேனா? அதாவது கல்யாணம் ஆகாதவர்களுக்கு. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்டே பயங்கரமாக இருக்கடா. கல்யாண ஆசீர்வாதத்தை தருவேன்றாரு, ஆனாலும் இன்னொன்று கொடுப்பாரா? கொதவளை நெரிப்பார். தோத்திரம். ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு இல்லைங்க, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு. ஆமேனா? உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம், ஒருவேளை உங்களுக்காகவே ஜெபிக்கலாம், உடன் பிறந்தவர்களுக்காக ஜெபிக்கலாம், குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்காக ஜெபிக்கலாம். வருஷக்கணக்காக ஆகிப்போச்சே, இவங்களுக்கு பொண்ணு கிடைக்க வாய்ப்பே இல்லையே, மாப்பிள்ளை கிடைக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் தரிசனத்தின் மக்கள், ஒரு நல்ல தரிசனத்தின் சபையில் இருக்கிறீங்க. கண்டிப்பா யோசேப்புக்கு ஒரு அற்புதத்தை செய்தவர் உங்கள் குடும்பத்திலே ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமேனா? அவர் தரிசனம் நடக்கணும். அப்ப யோசேப்புக்கு முதல்ல தரிசனத்தை தான் கொடுத்தார், அப்புறம் மனைவியை கொடுத்தார். நம்ம ரட்சிக்கப்படும் போது, ஆலயத்துக்கு வரும்போது நம்மளை முதல்ல தரிசனத்தின் நபரா மாத்துறார். சர்ச்சுக்கு வர்ற முதல்ல நாம யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், எதுக்கு ரட்சிக்கப்பட்டோன்னு தெரிஞ்சுக்கணும், எதுக்கு இந்த சபையில் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும், எதுக்கு இந்த தேசத்தில் கொண்டு வந்து நம்மளை வச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. நோக்கம் இல்லாமல் யோசேப்பை எகிப்திற்கு தேவன் கொண்டு வரவில்லை. ஒருவேளை பல வருஷமா யோசேப்பு நினைச்சிருக்கலாம், இந்த எகிப்து தேசத்தில் வந்தாண்டிலிருந்து நான் கஷ்டப்படுறேனே, கண்ணீர் வடிக்கிறேனே, என் தேவைகள் ஒன்றும் பூர்த்தி ஆகலையே, நான் நினைச்ச மாதிரி ஒரு ஆசீர்வாதமும் என்னை சுத்தி இல்லையே அப்படின்னு யோசேப்பு பல நாள் நினைச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நோ 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 நோ, உன்னை கண்ணீர் வடிக்கிறதுக்கு இந்த தேசத்துக்கு கொண்டு வரல, உன்னை கலங்கடிக்கிறதுக்கு இந்த தேசத்துக்கு கொண்டு வரல, நீ நினைக்கிற மாதிரி துன்பத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறதுக்கு இந்த தேசத்துக்கு கொண்டு வரல. இந்த தேசத்துக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கத்தான் இந்த தேசத்துக்கு நான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன். அல்லேலூயா. தோத்திரம். இப்ப யோசேப்புக்கு ஆஸ்நாத் அப்படிங்கிற ஒரு மனைவியை தர்றார். ஏன்னா யோசேப்புக்கு ஒரு ஆறுதல் வேணும். பாருங்க, நான் கண்டுபிடிச்சது பைபிள்ல இருந்து, மனைவினாலே ஆறுதல். ஆமாம், இதுக்கு ஆமீன் வர்றது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், இருந்தாலும் அதுதான் உண்மை. தோத்திரம். நீங்கள் ஒரு வசனத்தை படிங்களேன், ஆதியாமத்தில் அந்த
4வது அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்லுது இப்படி, 24 கடைசி. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். நல்ல சொல்லுங்க பாருங்க. ரெபெக்காளை கல்யாணம் பண்ண உடனே ஈசாக்குக்கு வர்றது என்னதுங்க? ஆறுதல். அவ தாயோட இடத்தை ரீப்ளேஸ் பண்றா. ஏன்னா வயது முதிர்ந்த நாட்கள்ல பிறந்தவன் ஈசாக்கு. சாராளுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தவன். ஈசாக்குக்கும் சாராள் ரொம்ப ஆறுதலா இருந்திருக்காரா. ஈசாக்குனா சாராளுக்கு உயிர். அப்படி நேசிச்ச ஒரு தாய் இப்ப அவளை இழந்துட்டான். ரொம்ப வேதனை. அதனாலதான் அவன் துக்கத்தில் இருக்கிறத பார்த்து தான் ஆபிரகாம் எலியேசரை கூப்பிட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தாண்டா செட்டில் ஆகும்னு கல்யாணமே பண்ணி வைக்கிறான். அப்ப ஒரு மனைவி ஒரு புருஷனுக்கு துணையா ஒரு வீட்டுக்குள்ள வர்றான்னா முதல்ல அவளால வர்ற ஆசீர்வாதம் ஏசரத்தன் ஜெயம். புருஷனுக்கு அருவாமனை இல்லை, ஆறுதல். அல்ல சொல்லுங்க அப்பா, ஆறுதல். அப்போ இங்க யோசேப்ப பார்த்துட்டார் ஆண்டவர். என் தரிசனத்தை சுமக்கிற அவன் இந்த எகிப்து தேசத்துல கண்ணீரா வடிச்சிட்டான், கஷ்டப்பட்டுட்டான், துக்கப்பட்டுட்டான், சிறைச்சாலை கூட போயிட்டான், வேதனையின் உச்சத்துக்கு போயிட்டான். இப்போ அவனுக்கு முதல்ல தேவை ஒரு ஆறுதல். அந்த ஆறுதல் யார் மூலமா வரும்? ஏசரத்தன் ஜெயம். அது ஆசுனாத்து மூலமாக தான் வரும், அது மனைவி மூலமாக தான் வரும் அப்படின்னு ஒருவேளை சொல்லலாம். நீங்கள் பேசுறது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது பாஸ்டர், அப்படி ஒன்றும் ஆறுதல் எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி தெரில பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் என்ன கொண்டு வந்திருக்கிறதுனால ஆண்டவர் வாக்குத்தத்தமாக சொல்கிறாரு, தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. அவர் இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்னு சொல்கிறதுனால இதுவரைக்கும் ஆறுதல் இல்லாத உங்கள் குடும்பத்தில் இன்று முதல் ஏசரத்தன் ஜெயம் சகோதரிகள் உங்களுக்கு ஆறுதலா. என்ன ஒரு கைத்தட்டு பார்த்தீங்களா? அல்லேலூயா. அப்படின்னா பாதிப்புகள் அதிகமாக இருக்கு என்று அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சாட்சியா சொல்றேன், 2000வது ஆண்டு எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. இப்போ 25 வருஷம் முடிஞ்சிட்டு. 25 வருஷம் முடிஞ்சிட்டு. இந்த 25 வருஷத்துல எனக்கும் என் மனைவிக்கும் இடையில ஒரு முறை கூட ஒரு நாள் கூட சண்டை வந்ததில்லை, வருத்தம் வந்ததில்லை, வாக்குவாதம் வந்ததில்லை. கொஞ்சம் ரைஸ் பண்ணி கூட சத்தம் வந்ததில்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? அது என்கிட்ட இருந்தும் வந்ததில்லை, என் மனைவி கிட்ட இருந்தும் வந்ததில்லை. என்னையா குடும்பம் அப்படின்றீங்களா? ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். சிலருக்கு அதை புரிஞ்சுக்க முடியல, சிலர் அதெல்லாம் கிராஸ் பண்றாங்க. நான் இப்படி சொன்னா நம்ப கூட மாட்டாங்க. அதுக்காக உங்களுக்காக நாங்கள் சண்டை ஓட முடியுமா? நீங்க நம்புறது வேணுங்கிறதுக்காக நாங்கள் சண்டை ஓட முடியுமான்னு கேட்குறேன். இன்னொரு சாட்சி சொல்லட்டுமா? என் மனைவி என்னுடைய கோப முகத்தை இந்த 25 வருஷத்துல நான் பார்த்ததில்லை. இந்த 25 இயர்ஸ்ல பிள்ளைகள்கிட்ட அவங்க கண்டிப்பாங்க, கோவப்படுவாங்க, அது வேறு விஷயம். எங்க 2 பேருக்குள்ள இந்த 25 வருஷ உறவுல கோபப்பட்டு நான் பார்த்ததில்லை. ஏன்னா அதை பற்றி நான் நிறைய பேசுவேன் டீ குடித்ததுக்கு பிறகு. அல்ல சொல்லுங்க. ஆமாம், தோத்துறேன். டீ குடித்ததுக்கு பிறகு. ஆமே, ஆமாம். என் மனைவி எனக்கு நானாக எடுத்ததல்ல, தேவனாக கொடுத்தது. That's the basement doctrine. தோத்தரா உங்க லைஃப்ல எதுவா இருக்கட்டும் சார், அது மனைவியா இருக்கட்டும், அது வேலையா இருக்கட்டும், அது பணமா இருக்கட்டும், அது ஆசீர்வாதமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நானா எடுக்க கூடாது, என் தேவனா எனக்கு கொடுக்கணும். நானாக எடுக்கும் போது அங்க பிரச்சனை, ஆபத்து கண்டிப்பா நிச்சயம் வரும். தேவனா கொடுத்தார்னா தோதரம் அதனோட வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை
வேதனையை அவர் கொடுத்தா குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கு. இப்ப யார் அவரை கொடுக்க விடுறா? எல்லாம் எடுப்பதில் தானே இருக்கிறோம். 1 பத்தாதுன்னு 2 3 எடுக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்றாங்க. சிலர்லாம் 2 3 4 5 ட்ரை பண்ணி அதுல இருந்து 1 எடுக்கலாம்னு யோசிக்கிறாங்க. ஐயோ, ஏசரத்தஞ்சயம். இப்போ ஒன்று சொல்லட்டுமா? அதாவது அவருக்கு சூரியனையே கொடுக்க தெரியுமா? யாருக்கு? நம்ம பாஸுக்கு தான். சூரியனை கொடுக்க தெரியுமா? வானத்தை கொடுக்க தெரியும், சந்திரனை கொடுக்க தெரியும், நட்சத்திரத்தை கொடுக்க தெரியும், நம்ம சுவாசிக்கிற காற்றை கொடுக்க தெரியும், நமக்குள்ள இருக்கிற மூச்சை கொடுக்க தெரியும், நமக்கு ஜீவனை கொடுக்க தெரியும். இந்த உலகத்தில் சகலத்தையும் அவருக்கு கொடுக்க தெரியுமா? ஆனா ஒரு மனைவியை மட்டும் அவருக்கு கொடுக்க, அதை நானா பார்த்து செலக்ட் பண்ணி பேசி சாட் பண்ணி ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், கண்ட்ரோல் பண்றாடே, கண்ட்ரோல் பண்றாடே. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஒரு கோமாளித்தனம் பாருங்க இந்த நவீன கால தலைமுறை செய்யறது. சிலர் என்ன பார்க்கறத பார்த்தா நாங்களே அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கு. எதுவாக இருந்தாலும் சரி மனசில் வந்ததை போட்டு உடைக்கிறது தான் என்னுடைய தோத்திரம் வேலை. இல்லை, கேட்குறேன், அவருக்கு எல்லாத்தையும் கொடுக்க தெரியுமா? கொரோனாவில் கூட போட்டு தள்ளாம நம்மளை பாதுகாக்க தெரியுமா? இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா அவருடைய கிருபை. எல்லாத்தையும் கொடுக்க அவரால் முடியுமா? பாஸ்டரையா சாட்சி சொல்லிட்டு வந்தார். தோத்திரம். அவருடைய தெரிந்து கொள்ளுதல், கர்த்தர் அவரை தெரிந்து கொண்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிடல. ஒரு இன்சிடென்ட் மத்தியானம் சொன்னார், அது என்ன அப்படியே அசைச்சிச்சு. சோத்திரம். என் கண்ணுக்கு முன்னால என் கூட இருந்த மனுஷன் காலி. தோத்திரம். செத்து போனான். ஆனா அவனுக்கு வந்த அந்த சாவு எனக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? என்ன கர்த்தர் காத்து எனக்கு ஜீவனை தந்தது அவருடைய கிருபை. நான் பலருக்கு ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறது அவருடைய திட்டம். அதனால அன்றைக்கு என் ஜீவனை கர்த்தர் அற்புதமா காத்தாரு. சார், எனக்கு வர்ற ஆபத்தில் கூட நான் காலியாகாம எனக்கு ஜீவனை கூட கொடுக்கிறதுக்கு அவருக்கு தெரியும். ஆனா ஒரு மனைவியை, ஒரு புருஷனை எனக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு தெரியாதா? அதை மட்டும் நீயே எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவாரா? எனக்கு அந்த அளவுக்கு விவரம் பத்தாதுமா. நீ நினைக்கிற மாதிரி ஒரு பையனை எனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு விவரம் இல்லை. நீ நினைக்கிற மாதிரி ஒரு பொண்ணை கொடுக்கறதுக்கு எனக்கு விவரம் இல்லை. அந்த அளவுக்கு நான் படிக்கவும் இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு ஞானமும் இல்லை. நீ என்னை விட ரொம்ப விவரமான ஆள், என்னை விட பெரிய விஞ்ஞானி நீயே. அதனால நீயே செலக்ட் பண்ணி நீயே பேசி பழகி அப்புறம் பிரேக்கப் ஆகி. அல்லேலூயா. ஆண்டவரே, 1 2 பேர் என்ன முறைக்கிறாங்க போய் என்ன, பிகாஸ் பாயிண்ட் டச்சிங் போய். அல்லேலூயா சொல்லுங்க. ஆதாமுக்கு ஏற்ற துணைய தேவன் கொடுத்தாரா, ஆதாமா எடுத்தாரா? தேவன் கொடுத்தாரு. சும்மா நான் பொண்ணு பார்க்கிற விஷயத்திலேயே வில்லத்தனமா பேசுறாளே. பொண்ண ஒரு பொண்ணா போய் பார்க்கறது. சில ஆள் ½ செஞ்சுரி அந்த வீட்டில் போய் பார்க்க, முறுக்கு திங்க, இந்த வீட்டில் சேவை திங்க, அந்த வீட்டில் அதிரசத்தை திங்க, மூக்கு சரியில்லைங்க, இந்த வீட்டில் முழி சரியில்லைங்க, பொண்ணு நெட்டையா இருக்குங்க, பொண்ணு கொட்டையா இருக்குங்க, கலரு கம்மியா இருக்குங்க. பொண்ணு கலர் கம்மியா இருக்கும் பாரு, இவரு தோசைக்கல்ல திருப்பி போட்ட மாதிரி இருப்பாரு. பொண்ணு கலர் கம்மியா இருக்கான், இவர் என்னமோ அப்படியே பியூட்டி. ஏசரத்தஞ்சயம். ரொம்ப படிச்சிருக்கணும், இவரு 7ஆம் கிளாஸே தாண்டல. பொண்ணு ரொம்ப படிச்சிருக்கணுமா, சுண்டி விட்டா ரத்தம் வரணுமா. குஷ்டரோகி ஆஸ்பத்திரிக்கு போனா சுண்டாமலே ரத்தம் வரும். அது என்னன்னு கேட்க. நான் உலகத்தார பேசல சார், ரட்சிக்கப்பட்டவங்களை பேசுறேன் சார். இந்த வீட்டுக்கு போக, அந்த வீட்டுக்கு போக, அவ்வளவு குறை சொல்ல. அப்போ நம்ம மைண்ட்ல ஒரு பிளானை வச்சுக்கிட்டு தானே பொண்ணு தேடுறோம். ஏ ஃபார் ஏஜ், பி ஃபார் பியூட்டி, சி ஃபார் கேஸ்ட், டி ஃபார் டவுரி, இ ஃபார் எஜுகேஷன், எஃப் ஃபார் ஃபேர். ஃபேர்னா அழகா இருக்கணுமா.
அன்னைக்கு ஒருத்தன் என்கிட்ட சொல்கிறான், ஏன்டா அழகாக இருக்கணும்ன்ற. ஆமாம் பாஸ்டர், அப்படியே மனைவி அழைச்சிட்டு அப்படி ரோட்டில் கூட்டு போகும்போது 10 பேர் அப்படியே மனைவியை பார்ப்பாங்கல்ல. சி, வெக்கமா இல்லை உனக்கு? உன் மனைவியை நீ ரோட்டில் கூட்டு போகும்போது 10 பேர் இப்படி பார்க்கணுமா? அதுக்காக அவ எப்படி இருக்கணுமா? அழகா இருக்கணுமா? அழகா இருக்கணும்னு நீ விரும்புறதுல கூட தப்பு இல்லடா. அதுக்கு நீ சொல்ற ரீசன் இருக்கும் பாரு, அது என்னால ஏத்துக்கவே முடியல. ரோட்ல 10 பேர் பாப்பானாமா, அதுக்குன்னு அவ அழகா இருக்கணுமா? ஷோ ராஜா, ஆண்டவரே, லிஸ்ட் ஏஜ், பி பியூட்டி, சி கேஸ்ட், இப்படியே வரிசையா போனா இசட் ஃபார் ஜூ அங்கதான் கிடைக்கும். ஓ லிஸ்ட் எடுத்துட்டு போனோம்னா கடைசியில இசட் ஃபார் ஜூ அங்க இருக்கும் ஒண்ணு. ஆதாமுக்கு ஏவாளை நல்ல ஏவாளை கொடுக்கும்போது ஆதாம் என்ன செஞ்சான் இருக்கு? தூங்கிட்டான். ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு ஆளை உறங்க வச்சுட்டாரு. ஏன்? இவனை முழிக்க வச்சா ரெடி பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா இருந்திருக்க மாட்டான். ஆண்டவரே, மூக்கை கொஞ்சம் சைஸ் பண்ணுங்க ஆண்டவரே, கன்னத்தில் கொஞ்சம் கறி அப்படியே ஏற்றுங்க, சதையை ஏற்றுங்க ஆண்டவரே, கலரை கூட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு இவன் சொல்லி சொல்லி ஏவாளை ரெடி பண்ணியிருந்தான்னா கடைசியில் ஏவாள் ஒரு சைஸாக வந்து நின்றுப்பா. அதனால தான் என்ன பண்ணிட்டாரு, இவனை நல்லா தூங்க வச்சு அவரே ரெடி பண்ணி அவ தான் எழுப்புறா. அதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தேவன் தந்தா சிறந்ததை தருவாருங்க. இது வெஸ்டர்ன் கண்ட்ரி, அதெல்லாம் அப்படி சொல்லாதீங்க. வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படிலாம் சொல்லாதீங்க. இதே வெஸ்டர்ன் கண்ட்ரியில் நீங்க தேவனுக்காக நின்று பாருங்களேன். எந்த கல்ச்சர் வரட்டும், எந்த பெரிய எஜுகேஷன் மாடல் என்னென்னமோ வரட்டுங்க, நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு நின்று பாருங்களேன், எனக்கு என் தேவன் சரியானதை சிறந்ததை தருவார். ஆமென் சொல்லுங்க. யோசேப்புக்கு ஒரு ஆசனாத்தை கொடுத்தார். அவங்களுக்குள்ள குழப்பம் வந்துச்சு, சண்டை வந்துச்சு, கலவரம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சுன்னு பைபிள்ல எங்கேயாவது இருக்கா சார்? அந்த குடும்பம் சாதாரண குடும்பம் இல்லை சார், தேசத்துக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமான குடும்பம். அப்போ யோசேப்புக்கு ஒரு மனைவியை கொடுக்கும் போதே ஆண்டவர் மைண்ட்ல வச்சு கொடுக்கிறாரு, இவனுக்கு ஒரு மனைவியை கொடுக்கணும். அவ எந்த காலத்திலையும் இவனுக்கு கொடைச்சொல் கொடுக்காதவளா இருக்கணும். ஏன்னா இவன் எனக்கானவன், இவன் என் தரிசனத்துக்கானவன், இவன் என்னால முன்குறிக்கப்பட்டவன், இவன் எனக்காக தன்னை அர்ப்பணிச்சவன், என் தரிசனத்துக்காக தன்னை விட்டு கொடுத்தவன். அதனால இவனுக்கு நான் பார்த்து வைக்கிற பெண்ணு, இவனுக்கு நான் கொடுக்க போற ஆசீர்வாதம் தோத்திரம் ஆயுசு காலம் எல்லாம் இவனுக்கு ஆறுதலா, பலனா, துணையா, சப்போர்ட்டா இருக்கணும்னு அறிஞ்சு பிளான் பண்ணி மிகச்சிறந்ததை யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்தார். இருக்கீங்களா? ஒருவேளை இந்த பிரசங்கம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம், ஷோ நான் தப்பு பண்ணிட்டேனே, எனி மோர் சான்ஸ், எனி அதர் சான்ஸ், சொல்லுங்க. திரும்ப நான் காத்திருந்து ஜெபிச்சு கர்த்தர் கொடுக்கிற மாதிரி ஒன்றை நான் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க பாஸ்டர். வாய்ப்பு இல்லை ராஜா, அல்ல சொல்லுங்க. இனி வாய்ப்பு இல்லை, ஆனா ஒரு வாய்ப்பு இருக்கு. பழையபடியும் நீங்க தேவ தரிசனத்துக்கு உங்களை கமிட் பண்ணா உங்க துணைய உங்களுக்கு ஆறுதலாக்கி ஆறுதலா மாத்தி தேவன் தருவார். மோசே போன இடத்துல தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கத்துட்ட காத்திருந்து ஜெபிச்சு கத்தரா கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்க நிகழ்வுகள் இல்லை. ஆனா தேவனுடைய தரிசனத்துக்கு திட்டத்துக்கு மோசே தன்னை விட்டு கொடுத்த போது அதற்கப்புறம் 40 வருஷம் மோசே தேவனுடைய தரிசனத்துக்காக டிராவல் பண்ணா, ஊழியம் செஞ்சான். அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகளும் அந்த தரிசனத்தின் பாதையில் மோசேக்கு துணையா, ஆறுதலா, பலனா இருந்தார்கள். இருக்கீங்களா? அதாவது பணம், சம்பாத்தியம், உலகம், பேரு, புகழ், இதுதான் நம்ம தரிசனம் அப்படின்னு நினைச்சா துணை நமக்கு வினையாக இருக்கும்.
தேவன், தரிசனம், தேவராஜ்யம், பரலோக திட்டம், அவர் என்னை குறித்து வச்சிருக்கிற நோக்கம், அதற்குத்தான் என் வாழ்க்கை, அதற்கு என்ன சப்மிட் பண்றேன் அப்படின்னு அதை நம்ம பெருசா நினைச்சா துணை நமக்கு பலனாக, ஆறுதலாக, சமாதானமாக இருக்கும். இந்த மைண்ட்ல தான் இருக்கு பிரச்சனை. அவர் என்ன சொல்றாரு, நீ என்ன பார்த்தீனா நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் பார்த்துக்கிறேன். நீ எனக்கானதையும் என் தரிசனத்தையும் என் திட்டத்தையும் பார்த்தீனா, ஏதாவது லிஸ்ட் கொடுக்குறீங்களா? சோத்திரம். ஓ, முகம் துடைக்கிறதுக்கு அல்லேலூயா, அது எனக்கு பழக்கம் இல்லை, வச்சிருக்கேன் கையில். சோத்திரம். சரி, இருந்தாலும் நீங்கள் சோர்ந்து போயிருவீர்கள். அல்லையா சொல்லுங்க. எனக்கு ஒரு ஆறுதலாக அவரை தந்திருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். கொடுத்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துடக்கூடாது. சரி, இருக்கட்டும். ஆமே. அப்போ ஸ்தோத்திரம். அதை அவர் என்ன சிம்பிளா சொல்ற, நீ எனக்கானதை பார்த்துக்கிட்டீன்னா நான் உனக்கானதை பார்த்துப்பேன். ஆமா, கரெக்ட். நீ என்னுடையதையும் என் தரிசனத்தையும் என் ராஜ்யத்தையும் என் திட்டத்தையும் நீ பார்த்துக்கிருவினா, நான் உன்னுடையதை, உன் மனைவியை, உன் புருஷனை, உன் பிள்ளைகளை, உன் குடும்பத்தை, உன் எதிர்காலத்தை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சிம்பிளுங்க. நம்ம என்னமோ ரொம்ப டெப்த்துன்னு ஆழத்துக்கு போய் இருள் தான் இருக்காங்க. தோத்தரா அங்கெல்லாம் போவேனா? சிம்பிள் லாஜிக். நீ என்ன எனக்கானதை பாரு, நான் உனக்கானதை பார்த்துக்கிறேன். நீ என் வீடு, என் ராஜ்யம், என் சபை, என் ஊழியம், என் தரிசனம், என் திட்டம், அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு. நான் உன் குடும்பம், உன் எல்லை, உன் மனைவி, உன் பிள்ளைங்க, உன் தேவை, உன் காரியம், அதை நான் கான்சென்ட்ரேட் பண்றேன். சோம்மா. ஹல்லேலூயா. வேலை செய்யணுங்கிற தரிசனம் யோவாவுக்கு வந்த போது அவன் போய் வீட்டில் தான் முதல்ல பேசியிருப்பான் மனைவிட்ட. பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு பிரசங்கம் பண்ணியிருப்பான். ஆஹா, சரியான லூசுக்கிட்ட மாட்டிட்டோம்டா அப்படின்னு மனைவி சொன்னாளா? இல்லை பிள்ளைய சொல்லிச்சா? மருமக்கள் சொன்னாங்களா? மழையே இது வரைக்கும் பெய்யல, மழைன்றாரு, வானத்திலிருந்து தண்ணி வருன்றாரு, மழையா ஊற்றும்ன்றாரு, வெள்ளமா கிளம்புன்றாரு, அதுக்கு ஒரு கப்பல் செய்யணுன்றாரு. இது வரைக்கும் நம்ம கப்பலை பார்த்ததில்லை, இது வரைக்கும் நம்ம மழையை பார்த்ததில்லை, என்னமோ கத்தர் சொன்னாருன்னு சொல்றாரு. சரியான பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோம்டா நம்ம அப்படின்னு அவன் பொண்டாட்டி சொன்னாளா? பிள்ளைய சொன்னாங்களா? மருமக்க சொன்னாங்களா? இல்லை, கத்தத்திலிருந்து உன்னை வாங்கிட்டு வந்து அதை வீட்டில் பேசும்போது அவர் கத்தருக்கானதை பார்க்க தன்னை அர்ப்பணிக்கிறாரு. அவன் குடும்பத்தை தோத்துறான். அவனோடு இணை செயல்படுவதற்கு தேவன் அதை ஒருமுகப்படுத்துகிறார். என் குடும்பத்தில் கலவரம், சண்டை, பிரச்சனை, ஒருமனம் இல்லை, நிம்மதி இல்லை, சமானம் இல்லை அப்படின்னாலே நீங்க எங்கேயோ கத்தருக்கு அடுத்ததுல கவனம் செலுத்தாம நீங்க தவறு பண்றீங்கன்னு அர்த்தம் சார். நீங்க கத்தர் பக்கம் திரும்புங்க, கத்தருக்கு அடுத்த காரியத்துக்கு திரும்புங்க, அவர் என்ன விரும்புறாரோ அதுக்கு திரும்புங்க, அவர் திட்டம் என்னவோ அதுக்கு திரும்புங்க. உங்க வீட்டை, குடும்பத்தை, எல்லைகளை ராஜா அற்புதமா பார்த்துக்குவார் சார். நீங்க ஆசீர்வாதமான குடும்பம். ஹல்லேலூயா. பாயிண்ட மட்டும் சொல்லிடுறேன், 5 நிமிஷம் தான் இருக்கு. டீ ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அது ரொம்ப முக்கியம். இந்த யோசேப்பு குடும்பம் எதற்கு ஆசீர்வாதமான குடும்பம்? நீங்க ஞான எதற்கு ஆசீர்வாதமான குடும்பமா கர்த்தர் அழைச்சிருக்கிறார்? ஒன்று, யோசேப்பு குடும்பத்தை பத்தி சொல்றேன். தரிசனத்துக்கு ஆசீர்வாதமான குடும்பம். சொல்லுங்க சொல்லுங்க. வெரி குட். நான் பாயிண்டெல்லாம் திரும்ப சொல்லுவேன், தப்பா எடுத்துக்கிறாதீங்க. ரெண்டாவது தோத்துறேன். யோசேப்பு குடும்பம் தன் சகோதரர்களுக்கு ஆசீர்வாதமான குடும்பம். யோசேப்பு குடும்பம் அவனுடைய சகோதரர்கள் மற்ற 11 பேர், அந்த 11 குடும்பம், அவங்க அத்தனை பேருக்குமே இந்த யோசேப்பு குடும்பம் தான் ஆசீர்வாதமான குடும்பம். அதான் தேவ திட்டம். உன்னை நான் அழைச்சிக்கிட்டேன், உன்னை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ என் தரிசனத்துக்கு முதல்ல ஆசீர்வாதமா இருக்கணும். ரெண்டாவது, உன் கூட பிறந்தவங்க, சொந்தம், உன் சொந்த பந்தம், உன் சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் நீ தான் ஆசீர்வாதமா இருப்ப. உன் ஆசீர்வாதமா நான் வைப்பேன். தன் சகோதரர்களுக்கு ஆசீர்வாதமான குடும்பம். மூணாவது தோத்திரம், தலைமுறைக்கு ஆசீர்வாதமான குடும்பம். சொல்லுங்க சொல்லுங்க. யோசேப்பு குடும்பம் அன்னைக்கு இருந்த
ஹோல் ஜெனரேஷன். நீங்க அந்த 41ஆம் அதிகாரம் கடைசி வசனம், 41ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் 57 தோத்திரம். சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு. பாருங்க என்ன வார்த்தை பாருங்க. சகல தேசம், ஒரு தேசம் கூட விடல. பஞ்சம் கொடிதா இருந்ததான். அதனால சகல தேசத்தார்களும், எல்லா தேசத்திலிருந்தும் யோசேப்பு கிட்ட தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு. அப்ப யோசேப்பு குடும்பம் அன்னைக்கு இருந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஆசீர்வாதமா இருந்திருக்கு. ஆமா, கரெக்ட். சகல தேசத்திலிருந்தும் அந்த தலைமுறை, அந்த ஹோல் ஜெனரேஷன். ஒரு நபர் கிட்டத்தட்ட 5 ஜெனரேஷனை பார்க்கலான்னு சொல்றாங்க. ஒரு சராசரி. இப்போ என் ஏஜ் குரூப்பில் இருக்கிறது எனக்கு ஒரு ஜென்ரேஷன் அப்படின்னு வச்சுக்கிறோம். என் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க, என் பிள்ளைங்க எனக்கு அடுத்த ஜென்ரேஷன், என் பிள்ளைங்க எனக்கு அடுத்த ஜென்ரேஷன், என் பிள்ளைகளோட பிள்ளைங்க 3வது ஜென்ரேஷன். இப்போ எங்க அப்பா அம்மா தோத்துறாங்க, அவங்க ஒரு ஜென்ரேஷன். அப்போ அது 4ன்னு வச்சுக்கலாம். எங்க அப்பாவுடைய அப்பா அம்மா, தாத்தா பாட்டி கண்டிப்பா என்னால பார்க்க முடியும். தாத்தா பாட்டி ஜென்ரேஷன், அது ஒரு ஜென்ரேஷன். அப்போ குறைஞ்சது ஒரு நபர் 5 ஜெனரேஷனை பார்க்க முடியும். ஒத்துக்கிறீங்களா? இப்போ கர்த்தர் உங்க குடும்பத்தை எதுக்கு தெரிஞ்சிருக்கிறாரா? ஏசரத்தஞ்சயம். நீங்க ஆசீர்வாதமான குடும்பமா? எனக்கு ஆசீர்வாதமான குடும்பம், தரிசனத்துக்கு ஆசீர்வாதமான குடும்பம், உங்கள் சகோதரர்களுக்கு ஆசீர்வாதமான குடும்பம், இந்த தலைமுறைக்கு நீங்க ஆசீர்வாதமான. இல்லையா? ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள, குறிப்பிட்ட எல்லைக்குள்ள முடங்கி கிடக்க யாரையுமே கர்த்தர் அழைக்கல சார். அவர் மேல பரத்துக்கு ஏறி போகும்போது சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சர்வசசிக்கும் சுவிசேஷத்தை. உலகமெங்கிலும் உங்களை நான் கொண்டு போவேன். நீ பரவி பாய்கிற ஆறு. குறுகிய வட்டத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்க மறைஞ்சிருக்க கர்த்தர் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் அழைக்கல. இந்த தலைமுறைக்கு ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். யோசேப்பு குடும்பம் தரிசனத்துக்கு ஆசீர்வாதமான குடும்பம், தன் சகோதரர்களுக்கு ஆசீர்வாதமான குடும்பம், தலைமுறைக்கு ஆசீர்வாதமான குடும்பம், தகப்பனுக்கு ஆசீர்வாதமான குடும்பம். என்ன தகப்பன்? இந்த யோசேப்பு தான் யாக்கோபுக்கே ஆசீர்வாதமா இருந்தான். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? யாக்கோபு தான் இவனுக்கு தகப்பன். யாக்கோபு பேர் தான் இஸ்ரவேல். இந்த தரிசனத்துக்கு தகப்பனே அவன் தான். ஆனால் இங்க பைபிள் சொல்லுது, ஒரு கட்டத்தில் யாக்கோபே அந்த பஞ்ச காலத்தில் எகிப்துக்கு வர்றான். எகிப்துல யாக்கோபுக்கே சோத்தை போட்டு அவன் இன்னும் சில காலம் எகிப்துல வாழ்றதுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்து அவனை பாதுகாத்து பராமரித்து அவனுக்கே ஆசீர்வாதமாய் இருந்த ஒரு நபர், ஒரு பாத்திரம், ஒரு குடும்பம், யோசேப்பின் குடும்பம். நாம் ஆசீர்வாதமான குடும்பம். திரும்ப 4 பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. நம்ம எதற்கு ஆசீர்வாதமான குடும்பம்? தரிசனத்துக்கு ஆசீர்வாதமான, சகோதரர்களுக்கு ஆசீர்வாதமான, தலைமுறைக்கு ஆசீர்வாதமான குடும்பம், தகப்பனுக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு மாம்ச பிரகாரமான தகப்பன் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறாங்க, பரலோக தகப்பன் இருக்கிறாரு. 3 தகப்பன் எப்பொழுதுமே எல்லாருக்குமே. எனக்கு மாம்ச தகப்பன், எனக்கு ஆவிக்குரிய தகப்பன், எனக்கு பரலோக தகப்பன். இந்த 3 தகப்பன்களுக்குமே நான் ஆசீர்வாதமா, நானும் என் குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா.